வணக்கம் மாணவர்களே, இது டே 9 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ ஸ்பெஷலி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நாம 8 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல முதல் 4 வீடியோக்கள்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி பேசலாம், கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 4 வீடியோக்கள்ல கடந்த காலத்தில், அதாவது இறந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை எவ்வாறு பேசலாம், கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவுல முற்றிலும் வேறுபட்ட விஷயங்களை பார்க்க போறோம். அது என்ன சார் அப்படின்னா, இனிமேல் நடக்க போகும் விஷயங்களை எப்படி சொல்லலாம், சிம்பிளா சொல்ல போனா ஃபியூச்சர் டென்ஸ். இந்த வீடியோல முற்றிலும் புதிதாக இனிமே நடக்க இருக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். பேசலாமா? அது எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்களா? எதிர்காலம்னா என்ன சார்? எப்பல இருந்து எப்போ வரைக்கும் சார் எதிர்காலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த நிமிஷம், இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து இதற்கு அடுத்து வரப்போகின்ற அனைத்து நேரங்களும், அனைத்து நாட்களும், அனைத்து வாரங்களும், அனைத்து வருடங்களும் இனிமேல் வரக்கூடியவைகளாக இருப்பதனால் அவற்றையெல்லாம் நாம் எதிர்காலம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்துல அதை நாம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சார் ரொம்ப கஷ்டமா இருக்குமா சார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க எவ்வளவு ஈஸின்னு இப்ப பார்க்கலாம். இனிமே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம சொல்கின்ற பொழுது இந்த 9 வினைச்சொற்களை நாம மனசுல வச்சு கவனமா கையாளணும். இந்த 9 வினைச்சொற்களை நம்ம மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. வில்லு, உட்டு, ஷல்லு, ஷுட்டு, கேன், குட்டு, மே, மைட்டு, மஸ்ட். இதை நீங்க ஏற்கனவே பார்த்து இருப்பீங்க. சில பேர் அதை எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சில பேர் அது எதுவும் தெரியாமலே கூட பயன்படுத்திட்டு வந்திருப்பீங்க. இந்த 9 மாடல் ஆக்சிலரிஸையும் எங்க எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டுமே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை போயிட்டு ஒரு முறை ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்க. உங்களுக்கு மேலும் கூடுதலான தகவல்கள் அதுல இருந்து கிடைக்கும். சரி, இப்ப இந்த 9 மாடல்ஸுமே நம்ம எதிர்காலத்துல என்னெல்லாம் செய்ய போறோமோ அதற்கு பயன்படுத்திக்கலாம். இத பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சில நுணுக்கமான விதிமுறைகள் இருக்கு. அதை பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வீடியோல நாம மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸை மட்டும் சொல்லிடலாம். அதிகமா ஃபியூச்சர் டென்ஸ்ல வில்லு, ஷல்லு, கேனு, மே, மஸ்ட் இதெல்லாம் அதிகமா பயன்படும். அதுலயும் குறிப்பா இந்த வில்லு, ஷல்லு 90% யூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப நான் நாளை உன்னை சந்திக்கிறேன். நான் நாளை உன்னை சந்திக்கிறேன். இதை நான் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ வில் மீட் யூ டுமாரோ. ஐ வில் மீட் யூ டுமாரோ அப்படின்னா என்ன? நான் நாளை உன்னை சந்திக்கிறேன். இங்க இது பாருங்க, வில் மீட் இருக்கா? இந்த 9 மாடல்ஸ்ல இருக்கிற ஒரு மாடலை இங்க பயன்படுத்தியிருக்கேன் நான். வில் மீட். இந்த மீட்ன்றது என்ன சார்? அது ஒரு பிரசன்ட் மெயின் வெர்பு. ஏற்கனவே ஒர்க் ஷீட் உங்களுக்கு டவுன்லோடு கொடுத்துருக்கேன் 2 வீடியோக்குள்ள. அதுல பிரசன்ட் டென்ஸ் முதல் கட்டத்துல வரக்கூடிய அனைத்து வேர்ப்ஸையுமே இங்க பயன்படுத்தலாம். அப்பனா இது பிரசன்ட் டென்ஸா ஆயிடாதா சார் அப்படின்னா, அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான் இந்த 9 மாடல்ல ஏதாவது ஒரு மாடல் வெர்பை அந்த பிரசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்துறோம். மீட்டுக்கு முன்னாடி வில் இருக்கா? இந்த வில்லு வர இடத்துல இந்த 9 மாடல்ஸ்ல எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டனாலே அது ஃபியூச்சர் டென்ஸா ஆயிடும். ஐ வில் மீட் யூ டுமாரோனா நான் நாளை உன்னை சந்திப்பேன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல கீழே இருக்கிற மீதி சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க இனிமே நடக்க போகிற விஷயங்களை நம்ம பேசுறதுனால இனிமே வரக்கூடிய காலங்களை நம்ம கூட சேர்த்துக்கலாம். டுமாரோ, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், இல்லைன்னா ஃபியூ டேஸ் ஆஃப்டர், ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர், ஃபியூ வீக்ஸ் ஆஃப்டர்,
கமிங் மண்டே, கமிங் சண்டே இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் சேர்த்துக்கலாம். புரிதல் ஏற்பட ஏற்பட நாம இது போல கூடுதலான வார்த்தைகளை சேர்த்து கொண்டே போகலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பிராக்டிஸ் பேட்டர்னுக்கு வந்துருவோம். ஐ வில் மீட் யூ டுமாரோ. அதை நெகட்டிவா மாத்தினா என்ன சொல்லுவோம்? ஆக்சிலரி வெர்பு கூட ஒரு நாட்டு சேர்த்து சொல்லணும். அவ்வளவுதான். இங்க ஆக்சிலரி வெர்பு வில்லு. இது கூட நாட்டு சேர்த்து சொன்னா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான். ஐ வில் நாட் மீட் யூ டுமாரோ. நான் நாளை உன்னை சந்திக்க மாட்டேன். முடிஞ்சிருச்சு. புரியுதா? இப்ப இன்ட்ராகேட்டிவா மாத்துறோம். ஆக்சிலரி வெர்ப முன்னாடி வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. எப்படி? ஐ வில் மீட் யூ டுமாரோ. கொஸ்டினா மாத்தினா வில் ஐ மீட் யூ டுமாரோ. நான் உன்னை நாளை சந்திப்பேனா? புரியுதா? ஒருவேளை சந்திக்கிறேன்னா என்ன சொல்லணும்? எஸ் ஐ வில் மீட் யூ டுமாரோ. ரைட்? இல்ல சந்திக்க மாட்டேன்னா என்ன சொல்லணும்? நோ ஐ வில் நாட் மீட் யூ டுமாரோ. இல்ல நான் உன்னை நாளை சந்திக்க மாட்டேன். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அப்படியே மீதி இருக்கிற சென்டென்ஸை ஜஸ்ட் படிச்சு பாருங்க. அப்படியே புரியும் உங்களுக்கு. இப்ப இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ல ஒன்னு சொல்லியிருக்கேன் பாருங்களேன். மது ஷல் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. மது நாளையிலிருந்து ஆங்கிலம் பேசுவாள். மது ஷல் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. புரியுதா? நெகட்டிவா மாத்திரம் என்ன சொல்லணும்? மது ஷல் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. மது நாளையிலிருந்து ஆங்கிலம் பேச மாட்டாள். கேள்வியை மாத்தினா ஷல் மது ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. மது நாளையிலிருந்து ஆங்கிலம் பேசுவாளா? பேசுனா எஸ் மது ஷல் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. பேசலனா நோ மது ஷல் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் டுமாரோ. ஓகேவா? இப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட்ல ஒண்ணு பாருங்க. பீப்புள் ஷுட் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ். மக்கள் சாலை விதிகளை கடைபிடிக்கணும். ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி. இப்ப இதை நீங்க ஈஸியா நெகட்டிவா மாத்துவீங்க இல்லையா? பீப்புள் ஷுட் நாட் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ். கொஸ்டினா மாத்தினா ஷுட் பீப்புள் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ். பதில் சொன்னா எஸ் பீப்புள் ஷுட் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ். இல்லைன்னு சொன்னா நோ பீப்புள் ஷுட் நாட் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ். ஓகேவா? இப்ப இதே போல மீதி இருக்கிற சென்டென்சஸ்க்கு எல்லாம் நீங்க மாத்தி பார்க்கணும். புரியுதா? ஒண்ணு மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களை நம்ம சொல்வதற்கு இந்த 9 மாடல்ஸ்ல ஒன்ன கட்டாயம் யூஸ் பண்ணணும். எந்த மாடல் வேர்பை எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அது ஒரு முறை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க வில்லு, ஷல்லு, கேன், மே, மஸ்ட் இதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுலயும் வில்லு, ஷல்லு தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அதுக்கு உங்களால ஆங்கிலத்துல சொல்ல முடியுதான்னு பாக்குறீங்களா? நான் நாளை வருகிறேன். நான் நாளை வருகிறேன். எப்படி சொல்லலாம்? யோசிச்சு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I'm Ramji, take care. Bye bye.